இன்று இருப்பது நாளை மாறிப்போகும். மனம் கலங்காமல் இரு. ஓம் சாயிரம். ஓம் சாயிரம். இது உனக்கான ஆறுதல் வார்த்தை இல்லை என் குழந்தையே. இது உன் சாயப்பாவின் தெய்வ வாக்கு. உன்னுடன் உன் உயிரான சாயப்பா இருக்கிறேன். இனி எப்பொழுதும் உன் வாழ்வில் இருப்பேன். நான் உன்னுடன் எப்பொழுதும் இருப்பேன் என் கண்மணியே. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. உன்னை விலகி போகும்படி நான் அறிவுறுத்தியதும் இல்லை. பின் ஏன் உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? விதையை விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி மடத்தனமோ அதே போலத்தான் நீ என்னிடம் கேட்டது, வேண்டுவது, ஆசைப்படுவது எல்லாம் உடனடியாக கிடைக்க வேண்டும், நடக்க வேண்டும், நிறைவேற வேண்டும் என்று நீ எண்ணுவதும் இரண்டுமே மடத்தனம். உனது வேண்டுதல்கள் கேட்கப்பட்டுவிட்டது. உன் கண்ணீர் என் காலடியை நனைத்து விட்டது. உன்னுடைய புலம்பல்கள் என் காதில் விழுந்து விட்டது. இனி எல்லாம் உனக்கு சாதகமாகவே மாறும். நீ விரும்பியபடி உன் வாழ்க்கையை விரும்பிய நபரோடு வாழப்போகிறாய். நீ சந்தோஷமாக வாழும் அந்த வாழ்க்கையை பார்க்கவே உன் அப்பாவும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். கண்மணியே, இது உனக்கான ஆறுதல் வார்த்தை இல்லவே இல்லை. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உனக்கான வழிகள் எல்லாம் உருவாகிக் கொண்டே இருக்கிறது. அதற்கான நேரம் காலம் எல்லாம் கூடி வரும்பொழுது உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். அந்த வேலையை உன் சாயிநாதர் ஏற்றிருக்கும் பொழுது தடையேதும் இருக்க முடியுமா? நீ வேண்டுவது, ஆசைப்படுவது, கேட்டது எல்லாம் சுலபமாக முடியும் என்பதை நீ என்னிடம் வேண்டிய உடனேயே புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஏனோ நீதான் உணராமல், புரிந்து கொள்ளாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ நினைப்பது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கப் போகிறது. அந்த நல்ல நாள் இதோ வந்துவிட்டது குழந்தையே. சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு. நீ சாயி அப்பாவின் பிள்ளைதானே? எதற்காக வருத்தப்படுகிறாய்? நம்பிக்கை இல்லாமல் தவிக்கிறாய்? நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு. அனைத்தும் உனக்கு வசமாகும். அப்பா, வயதுக்கு மீறிய சோதனையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். என்னால் எப்படி புலம்பாமல், கண்ணீர் சிந்தாமல், வேதனைப்படாமல் இருக்க முடியும் என்று கேட்கிறாயா? கவலைப்படாதே என் குழந்தையே. நான் உன்னுடைய கடவுள், உன்னுடைய சாயி, உன்னுடைய தேவா. எல்லாமுமாக நான் இருக்கும் பொழுது நான் உன்னை எப்படி வாழ வைக்காமல் இருப்பேன் என்று நீ நினைக்கிறாய்? நிச்சயமாக உன்னை நல்ல வழியில் வாழ வைப்பேன். சர்வ சுகத்தையும் கொடுத்து, அனைத்து பலத்தையும் கொடுத்து, சகல சௌபாக்கியத்தோடு உன்னை வாழ வைத்தே தீருவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய பிரமாணம். இவ்வளவு நாள் எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது எல்லாம் கூடிய விரைவில் நிறைவேறப் போகிறது. இதுவரை பொறுமையாக காத்திருந்தாயல்லவா? இதோ உன் பொறுமைக்கான பரிசு உன்னை தேடி நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. உன் கைகளில் கிடைக்கும் நேரம், அந்த நேரத்தையும் நான் எழுதிவிட்டேன், தீர்மானித்து விட்டேன். உன்னை தேற்றுவதற்காகவும் உன் மனதை சமாதானப்படுத்துவதற்காகவும் 1000 முறை நான் வந்து உனக்கு சமாதானம் கூறினேன், இனியும் கூறுவேன். ஆனால் நீயோ உன் மனதில் இருக்கும் பாரத்தை இறக்கி வைக்கின்றாய். ஆனால் சிறிது நேரத்தில் மீண்டும் அந்த பாரத்தை உன் மனதில் ஏற்றிக்கொண்டு புலம்பி தவிக்கிறாய். உன் சாயப்பா உனக்கு நம்பிக்கையான வார்த்தைகளை கூறிய பின்பும் உன் மனதில்தான் ஏன் இத்தனை சுமைகள், இத்தனை பாரங்கள், இத்தனை சோகங்கள், இத்தனை விரக்தி? நம்பிக்கையோடு இரு. உன் அப்பா சொல்கிறேன் தானே, ஏன் கேட்க மாட்டாமல் அடம் பிடித்து கொண்டிருக்கிறாய்? என் அன்பு குழந்தையே, உனக்கான மாற்றங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் திடீரென்று உன் வாழ்வில் வரும். நம்பிக்கையோடு இரு. உன் மீது நம்பிக்கையாக இரு. உன் அப்பா மீதும் நம்பிக்கையோடு இரு. உனக்கு வந்த தடைகள், வலிகள் எல்லாம் உன்னை விட்டு விலகப் போகிறது. நீ என் மீது முழுமையாக அன்பும் பாசமும் வைத்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். நீ ஜென்ம ஜென்மமாய் கடந்து வந்த என்னுடைய பொக்கிஷமான குழந்தை. உன்னை சரி செய்வதும், உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வருவதும், உன் மனதில் உள்ள வலிகளை விலக்குவதும் என்னுடைய கடமை குழந்தையே. உன்னை ஒருபோதும் வேதனைப்படுத்த மாட்டேன். உன் சாயி தேவா.
இந்த நாள் வரை உன் நண்பர்கள்தான் உன்னை காயப்படுத்தி இருக்கிறார்கள் என்று நீ அறிந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அதற்கான உண்மையான நோக்கம் உன்னை காயப்படுத்துவது அல்ல. உன்னுடைய உண்மையான அன்பை அவர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. உன்னை கேலி பொருளாக நினைத்து மற்றவர்கள் முன் உன் அன்பை எள்ளி நகையாடினர். குழந்தையே, உன்னைப் போல் மற்றவர்களும் நினைத்து விடாதே. உன்னைப் போல் நல்ல பண்புகள் கொண்டவர்கள் இந்த உலகத்தில் இருப்பது மிக கடினமே. எனவே மற்றவர்களோடு பழகும் முன் பார்த்து பழகு. நல்லவர்கள், தீயவர்கள், உன் மனதை காயப்படுத்துபவர்கள் யார் என்பதை புரிந்து பின் அவர்களோடு பழகு. உன்னை மாதிரியே மற்றவர்களும் நினைத்து விடாதே நல்லவர்களாக. இந்த உலகத்தில் யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருப்பார்கள். அவர்களை புரிந்து கொண்டு அவர்களோடு பழக்கத்தை வைத்துக்கொள். உன் அன்பை புரியாமல் உன்னை விட்டு விலகி சென்றவர்களை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருப்பதால் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது. எந்த மாற்றங்களும் நிகழவும் போவதில்லை. உன்னை விட்டு விலகி சென்றவர்களுக்கு முன் நீ நம்பிக்கையோடு வெற்றியாக எழுந்து நின்றாலே போதும். உன்னை காயப்படுத்தி சென்றவர்கள் காயப்படுவார்கள் உன்னுடைய வளர்ச்சியை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து. எனவே மற்றவர்கள், உன்னை காயப்படுத்தினவர்கள், உன்னை வேதனைப்படுத்துபவர்களுக்கு முன் நீ வாழ்ந்து காட்டுவதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் பதிலடியாக இருக்கும். எனவே குழந்தையே, வாழ்க்கையை, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டலாம். வா, உன் அப்பா உனக்கு துணையாக எப்பொழுதும் இருப்பேன். யார் உன்னை விட்டு விலகினாலும், யார் உன்னை விட்டு சென்றாலும், யார் மீண்டும் வரவே மாட்டேன் என்று உனக்கு தக்க பதிலடி கொடுத்து சென்றாலும், நான் உனக்கு எப்பொழுதும் எப்பொழுதும் எந்த நொடியும் உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. மறந்துவிட்டு எனக்கு யாருமே இல்லை என்று புலம்பாதே. காத்திரு, உன்னுடைய பிரச்சனைகளையெல்லாம் நானே தீர்த்து வைப்பேன். எவ்வளவு துயரங்கள், எவ்வளவு வேதனைகள், இதிலிருந்து மீண்டு வந்திருக்கிறாய். உன்னை இனிமேலும் கைவிட்டு விடுவேனா? இனி உன் வாழ்வில் நடப்பதை பார்த்து நீயே ஆச்சரியப்படப் போகிறாய், வியந்து நிற்கப் போகிறாய். தைரியமாக இரு என் குழந்தையே. உன் குறைகளையெல்லாம் நீக்கி, உன் தவறுகளையெல்லாம் திருத்தி, நன்மை எது, தீமை என்பது எது என்பதை உனக்கு புரிய வைத்து, உனக்கான நான் அமைத்து வைத்த நல்ல வழி, அந்த பாதையில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறாய். உனக்கு துணையாக உன் கரங்களை உன் சாயப்பாவும் பிடித்து கொண்டுதான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு உன் பயணத்தை மேற்கொள். எப்பொழுதுமே ஆனந்தமாக உன் மனதை வைத்துக்கொள். இந்த காலம் உன் வாழ்வில் நல்லது நடக்கும் காலமாக இருக்கும். நீ கேட்டவுடன் கிடைக்கும் தருணத்தை தவற விட்டு விடாதே. குழந்தையே, நல்லவர்களின் கண்ணீர் துளிகளில்தான் உன் சாயப்பா வசித்துக் கொண்டிருக்கிறேன். நீ விதைத்த நல்ல செயல்கள் என்றும் விதை விருட்சமாய் வளர்ந்து நிற்கிறது. அந்த விருட்சம் கனி கொடுக்கும் காலம் மிக அருகிலேயே இருக்கிறது. அதை உன் சாயப்பாவுடன் சேர்ந்து ருசிக்க நீயும் ஆயத்தமாகு. உன்னுடைய குடும்பம் சீரும் சிறப்புமாக உன் சாயப்பாவின் ஆசிர்வாதத்தோடு தழைத்து ஓங்கி நிற்கப் போகிறது. இது சத்தியமான உண்மை. பொறுமையாக இரு. இன்னும் சிறிது நாட்களே. இது நாள் வரை பொறுமையாக காத்திருந்தாயல்லவா? உன்னுடைய பொறுமைக்கான பரிசு நீ அனுபவித்த சோதனைகளை விட பல மடங்கு சிறப்பான ஒன்றை நான் உனக்காகவே தயார் செய்து கொண்டிருக்கிறேன். அதை உன் கையில் கொடுக்கும் நேரமும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது குழந்தையே. ஜென்ம ஜென்மமாய் நம் பந்தம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் உன்னை நான் அறிந்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த ஜென்மத்தில் உனக்கு நிகழ்ந்ததும் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருப்பதும் இனி நிகழப்போவது அனைத்தையும் நான் அறிவேன். பண்பு குணநலத்தோடு வாழ நினைப்பவர்கள் இந்த உலகத்தில் மிக குறைவுதான். அவர்களில் உன் சாயப்பா தேடி எடுத்த பொக்கிஷம் என் கண்மணி. உன்னுடைய வாழ்க்கையை உணர்வுள்ள வாழ்க்கையாய் வாழ நினைக்கும் எண்ணம், மற்றவர்கள் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்கும் எண்ணம், இது எல்லாமே பிறவியிலேயே நீ கொண்டுள்ளது. உன் குணத்தை எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நல்லது நினைக்க வேண்டும்.
எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உன் எண்ணத்தை நான் அறிந்து கொண்டுள்ளேன். அதைதான் எப்பொழுதும் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். குழந்தையே, உன் வாழ்க்கையில் 1000 நடந்திருக்கலாம். ஆனால் தவறுகளை திருத்திக் கொள்ளும் மனப்பக்குவத்தோடு போராடிக் கொண்டிருக்கும் உனக்கு உன்னுடைய இந்த மனப்பக்குவம் ரொம்பவே பெரியதுதான். உன்னுடைய இந்த மனப்பக்குவத்திற்கான பரிசை நான் உன்னிடம் மிக பொக்கிஷமான ஒரு பரிசாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் தங்கமே. நீ என்னை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் அப்பா உன் மனதில் தான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் உனக்கு உரக்க கூறியும் நீ மனவேதனையில் இருக்கிறாய். அதனால்தான் உன்னால் என் குரலை கேட்க முடியவில்லை, உணர்ந்து கொள்ளவும் முடியவில்லை. கண்மணியே, எது வந்தாலும் கலங்கி விடாதே. இவ்வளவுதான் வாழ்க்கை என்று நீயே முடிவெடுத்து விடாதே. முடிவு என்று நீ எடுத்த ஒன்றை தொடக்கமாக நான் ஆரம்பிப்பேன். உனக்காக சர்வ நிச்சயம். கஷ்டம் நஷ்டம் வெற்றி தோல்வி எல்லாம் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். தோல்வி வந்துவிட்டால் துவண்டு விடாமல், வெற்றி வந்துவிட்டால் தலைக்கணம் ஏறிவிடாமல், இரண்டையும் சரிசமமாக பார்ப்பதுதான் என் பிள்ளையான உனக்கு நல்ல குணம். அந்த நல்ல குணத்தை வளர்த்துக்கொள். எது வந்தாலும் எதையுமே சரிசமமாக பார்க்கும் அந்த கண்ணோட்டத்தை உன்னில் வளர்த்துக்கொள். வெற்றி வந்துவிட்டால் உடனே சந்தோஷ திளைப்பில் கொண்டாடாமலும், தோல்வி வந்துவிட்டால் உடனே வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று உட்காராமலும் இருந்துவிடு. உன் வாழ்க்கை எப்பொழுதுமே சரியான பாதையில் சென்று கொண்டுதான் இருக்கும். மாற்றங்கள் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். எதுவுமே நிலையாக இருப்பதுமல்ல, நிரந்தரமாக தங்கிவிடுவதும் அல்ல. நான் இருக்கிறேன். உனக்கு என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருப்பேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது. அதை தீர்க்கமாக நம்பு. மன வலிகள் நிறைந்த உன் வாழ்க்கை ஒரு நாள் நிச்சயமாக வசந்தமாக மாறும். அதுவரை பொறுமையாக காத்திரு. அதுவரைக்கும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் குழந்தையே. பிறப்பு இறப்பு இதற்கு இடைப்பட்ட காலத்தில் அவனவன் கர்மாவிற்கு ஏற்ற சுகம் துக்கத்தை அனுபவித்துதான் ஆக வேண்டும். இதனால் வேதனைப்படுவதை நிறுத்திவிட்டு என்மேல் முழுமையாக நம்பிக்கை வை. என்மேல் உன் அனைத்து பாரத்தையும் சுமத்திவிடு. உன் பாரத்தை உன் அப்பா சுமக்கிறேன் உனக்காக. என்னுடைய திருவடி தரிசனம் உனக்கு அமைதி தரும் என் குழந்தையே. எனவே நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய துயரக் கடலிலிருந்து உன்னை நான் நிச்சயமாக கரையேற்றுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது என் குழந்தையே. வெகு விரைவில் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை உனக்கு அமைத்து தருவேன். நீ என்னை தேடி உன்னால் வர முடியாவிட்டாலும் நான் உன்னை தேடி வருவேன். நல்ல நிகழ்வு, நல்ல நிகழ்ச்சியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். குழந்தையே, இது உனக்கான பிரம்ம ரகசியம்தான். உனக்கும் எனக்கும் மட்டுமே தெரிந்த இந்த ரகசியத்திற்கான விடை நான் உனக்கு கொடுக்கும் பொழுது, நீ அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கு புரியும். உன்னால் அதை உணர்ந்து கொள்ளவும் முடியும். எனவே எதை நினைத்தும் வருத்தி கொண்டே இருக்காதே. மனதை போட்டு வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே. அனைத்திற்கும் தீர்வு என்று ஒன்று உள்ளது. பிரச்சனை உருவாகிறது என்றால் அதற்கான தீர்வு உருவாகி விட்டது என்றுதான் அர்த்தம். எனவே பிரச்சனையை கண்டு கலங்காதே. தைரியமாக இரு. எதற்கும் கண்ணீரை வீணடிக்காதே. உன் அப்பா சொல்கிறேன் கேள். உன் அப்பாவின் வாக்குப்படி எப்பொழுதும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நம்பிக்கையாகவும் பொறுமையோடும் காத்திரு. நீ வைத்த நம்பிக்கை, என்மேல் வைத்த நம்பிக்கை எப்பொழுதும் வீண் போகவே போகாது. இதற்கு உன் சாயப்பாதான் சாட்சி. நான் இருக்கிறேன் குழந்தையே. எதற்காக கவலைப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய், கோபப்படுகிறாய்? எதற்கெடுத்தாலும் என்ன செய்வது, ஏது செய்வது என்று தெரியாமல் குழம்புகிறாய்? அனைத்தையும் விட்டு ஒழித்துவிடு. உனக்கான நல்ல வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. உலக நியதிப்படி தக்க சமயத்தில் உனக்கு துரோகம் செய்தவர்களும்
உனக்கு வலியை ஏற்படுத்தியவர்களுக்கும் தக்க பாடம் நான் புகட்டப் போகிறேன். இனிதான் என்னுடைய பதில் ஆரம்பமாகும். ஆம், இதுவேதான் உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு, அதிசய வாக்கு, அருள் வாக்கும் கூட. எப்படியாப்பட்ட சிக்கலில் நீ தவித்துக் கொண்டிருந்தாலும் நான் உன்னை மிக சாதுரியமாக வெளியே அழைத்து கொண்டு வந்து விடுவேன். பயம், கோபம், விரக்தி இவையெல்லாம் உன்னை ஆக்கிரமித்துக் கொள்ளாமல், உன் மனதை சூழ்ந்து கொள்ளாமல் கவனமாக இருக்க வேண்டிய தருணம், சரியான தருணம் இதுதான். இதில் அனைத்துமே உன் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும். எனவே அதை உன் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாமல் தைரியமாக இருக்க பழகிக்கொள். தோல்வி ஏற்பட்டுவிட்டதே, தோல்வி மட்டுமே சூழ்ந்து கொண்டிருக்கிறதே என்று எப்பொழுதும் கவலைப்படாதே. நிச்சயமாக வெற்றியை உன் வசம் ஆக்குவேன் உன் சாயி தேவா. ஏமாந்து விட்டோமே, இப்படி ஏமாற்றப்பட்டு விட்டோமே என்று மனக்கவலையால் உன்னுடைய முகம் கவலையில் சூழ்ந்து இருக்கிறது. கண்கள் மூடினால் கூட நித்திரை வராமல் தவித்து கொண்டிருப்பது எனக்கு நன்றாகவே தெரியும். இனி நான் என்ன செய்ய போகிறேன், யாரைதான் நம்புவது என்ற உன்னுடைய குழப்பமும் மன போராட்டமும் எனக்கு கேட்காமல் இல்லை என் குழந்தையே. உன்னை அள வைத்தவர்களின் உண்மையான முகத்தை உன் கண்களுக்கு முன்பாக நான் தெரிய வைத்தேன். ஏமாந்து விட்டோமே, நம்பிக்கையாக இருந்தவர்களெல்லாம் நம்மை ஏமாற்றி விட்டார்களே என்ற உன்னுடைய மன குழப்பம்தான் உன் மன வேதனைக்கு காரணமாக இருக்கிறது. நம்பிக்கையாக இருந்தவர்கள் நம்மை ஏமாற்றி விட்டார்களே, இப்படி ஏமாற்றப்பட்டு விட்டோமே. ஆனால் நம்மை ஏமாற்றியவர்களெல்லாம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதை பார்த்து உன்னுடைய மனம் இன்னும் வேதனை அடைவதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. காலம் மாறும், உனக்கான வாழ்வு வரும், அவர்களுக்கான தண்டனை கொடுக்கும். நிச்சயமாக காலம் இவற்றுக்கெல்லாம் ஒரு நல்ல பதிலை கொடுக்கும் என்பது மனதில் தெளிவாக பதிய வைத்துக்கொள். இது இப்பொழுது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டிய மிக சரியான அடியாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர கவனத்தை சிதறடித்து விடாதே உன் மன போராட்டத்தினால். நான் கூறுவது சரிதானே? யார் ஒருவர் நல்லது செய்தாலும் தீயது செய்தாலும் அவர்களது கணக்கில் அது வரவு வைத்துப்பட்டுவிடும். கொடுக்க வேண்டிய நேரத்தில் கணக்கு சரியாக அவரவர் வாழ்க்கையில் கொடுத்தே தீரும். அவரவர் செய்வது நல்லதாகவோ இருக்கட்டும், தீயதாகவோ இருக்கட்டும், பாவமாகவும் புண்ணியமாகவும் அவரவர் கணக்கில் வரவு வைக்கப்படும். அவர்கள் செய்த பாவமாகவும் இருக்கட்டும், மற்றவர்கள் செய்த புண்ணியமாகவும் இருக்கட்டும், மீண்டும் அவர்களிடமே வந்து சேரும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. எல்லாமே அவரவர் செய்த அனைத்துமே அவரிடத்தில் வருவதற்கு தயாராகத்தான் இருக்கிறது. ஆனால் அதற்கான காலமும் நேரமும் கூடி வரும் சமயத்தில் எல்லாம் அவர்களிடத்தில், செய்தவர்களிடத்தில் வந்தேதான் தீரும். கர்மாவை அனுபவித்துதான் ஆக வேண்டும், வாழ்ந்தேதான் தீர வேண்டும். கெட்ட நேரம் என்ற சூழ்நிலை வரும் பொழுது கர்ம வினைகளை அனுபவித்தே ஆக வேண்டும். அவன் செய்த அத்தனை பாவங்களும் கழுத்தை நெரிக்க துவங்கும். அவரவர் செய்த கர்ம வினைகளெல்லாம் அவரவரை மூழ்கடிக்கவே செய்யும். அந்த கர்ம வினையை அனுபவிக்கும் அந்த தருணத்தில்தான் பல பேர் மனம் திருந்தி தான் செய்த தவறை உணரவும் செய்வார்கள், உணரவும் உணர்வார்கள். தானே செய்த பாவங்களில் தானே திரும்பி வரும் பொழுது அதனால் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு போராட்டமான சூழ்நிலையில் திக்கி தவித்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அந்த பாவங்களுக்கான பரிகாரத்தையும் தான் செய்த தவறையும் உணர்ந்து மீண்டும் வாழ்க்கையில் எந்த தவறும் செய்ய வேண்டாம் என்ற எண்ணம் அவர்கள் மனதில் புதிதாக பதியும். அப்படித்தான் உன்னை ஏமாற்றி சென்றவர்களுக்கும் உன் மன வேதனையை கெடுத்தவர்களுக்கும் தண்டனை கூடிய விரைவில் அவர்களுக்கு கிடைக்கும். அதுவரை பொறுமையாக இரு. கவனமாக இருக்க வேண்டிய தருணம், மிக முக்கியமான தருணம் இது. இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும்
கவனமாக எடுத்துவை. உன் வாழ்க்கையை விட்டுவிட நான் விட்டுவிட மாட்டேன். உன் வாழ்வு வீணாகும்படி நான் விட்டுவிட மாட்டேன். நீ என்னுடைய பொக்கிஷம். உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் உன் சாயி தேவா? மனக்குழப்பமடையாமல் வேதனைப்படாமல் இதுவரை முடிந்ததெல்லாம் முடிந்தவையாகவே இருக்கட்டும், இனி வருவது நமக்கு நல்லதாகவே இருக்கும் என்ற நம்பிக்கையோடு தைரியமாக பொறுமையாக உன் வாழ்க்கை பயணத்தில் அடுத்த அடியை எடுத்துவை. இனி நீ எடுத்து வைக்கும் எல்லா அடியும் உனக்கான வெற்றி அடிகளாக மாற்றும்படி நான் வழிவகை செய்வேன். எது நடந்தாலும் கவனமாக இரு. நிதானத்தை சிதறித்து விடாதே. நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன். சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலையோ வேதனையோ பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிரம். ஓம் சாயிரம். நடக்கவிருக்கும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அதை பார்க்க வேண்டுமென்றால், அதை அடைய வேண்டுமென்றால் உன்னுடைய முதல் படியான வெளிச்சத்தை நீ உன் கண்களால் பார்க்க வேண்டும். முயற்சியை செய்ய வேண்டும். முயன்று சென்று கொண்டே இருக்க வேண்டும். உன் முதல் அடியை நம்பிக்கையோடு எடுத்து வைக்க வேண்டும். அந்த முயற்சியை, அந்த முதல் அடியை தவறாமல் தவிர்த்து விடாமல் எடுத்து வைத்து கொண்டே இரு. முயன்று கொண்டே இரு. எந்த நம்பிக்கையோடு நீ உன் பாதையில் சென்று கொண்டே இருக்கிறாயோ அதே வேகத்தில் சென்று கொண்டே இரு. முயற்சி குறைந்து விட்டாலோ, நம்பிக்கை குறைந்து விட்டாலோ நீ அடைய வேண்டிய இலக்கை அடைவது சிறு கடினம்தான். எண்ணத்தோடு முயற்சி எவ்வளவு இருக்கிறதோ அதை பொறுத்துதான் உன்னுடைய லட்சியத்திற்கான சக்தி அபரீதமாக இருக்கும். அபரீதமாகவே உன்னை வந்து சேரும். எண்ணம் போல்தான் வாழ்வு என்று உனக்கு தெரியாதா? எண்ணத்தை எப்படி சிந்தனை செய்ய வேண்டும், செயல்படுத்த வேண்டும், கொண்டு செல்ல வேண்டும் என்று சிந்தனை செய்து அதன்படி செயல்படு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வு வெற்றிகரமானதாகவே அமையும். வெற்றியானதாகவே உனக்கு வந்து சேரும். லட்சியத்தை நோக்கி செல்லும் பொழுது பல தவறுகள் நடக்கத்தான் செய்யும். தவறுகளையெல்லாம் குறைத்து கொண்டு நீ உன் லட்சியத்தை அடைய முயற்சித்து கொண்டே இருந்தால் பல அனுபவங்கள் உனக்கு கிடைத்து அந்த லட்சியத்தை நீ அடைந்து விடலாம். அழகாக அதை ருசிக்கலாம். அந்த லட்சிய பயணத்தில் இடையில் தடங்கல்களோ தடைகளோ வருகிறதே என்று மட்டும் நினைத்துவிட்டு உன்னுடைய பயணத்தை நிறுத்திவிடாதே. நன்றாக புரிந்து கொள். பயணத்தை மட்டும் நிறுத்திவிடாதே. இடையில் தவறு வந்தாலோ, தடைகள் வந்தாலோ, தடங்கல்கள் வந்தாலோ, எது வந்தாலும் நிறுத்திவிடாமல் உன்னுடைய பயணத்தை நீ மேற்கொண்டே இரு. சென்று கொண்டே இரு. ஓடிக்கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. பயிற்சிகளும் முயற்சிகளும் தவறுகளும் தான் உன் இலக்கை நோக்கி நீ அடைவதற்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷ நிகழ்வாக இருக்கும். முன்னேற்றமாகவே இருக்கும். அப்படி லட்சியத்தோடு பயணம் செய்தும் பொழுது சில சமயம் தோல்வியையும் சந்திக்கத்தான் செய்ய வேண்டும். தோல்வி வந்துவிட்டதே என்று துவண்டு விடாதே. தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே இரு. முயன்று கொண்டே இரு. முன் வைத்த காலை எப்பொழுதும் பின் வைக்காதே. நீ வேலையாக இருக்கும் பொழுதோ, அல்லது அமைதியாக உட்காரும் பொழுதோ, அல்லது உறக்கம் கொண்டிருக்கும் பொழுதோ ஏதோ ஒரு யோசனைகள் உன் மனதில் உழன்று கொண்டுதான் இருக்கும். சுழன்று கொண்டேதான் இருக்கும். நான் அதை உனக்கு உணர்த்தி கொண்டுதான் இருப்பேன். சோதனை, வேதனை, யுக்தி, சிந்தனை, முயற்சி, நம்பிக்கை இவை அனைத்தையும் கடந்து வந்தால்தான் வெற்றியை அடைய முடியும் என்பதை நான் உனக்கு உணர்த்துவதற்காகவே பல குறிக்கோள்களையும் பல குறிகளையும் நான் உணர்த்தி கொண்டிருப்பேன். உனக்கு அறிவுறுத்தி கொண்டும் இருப்பேன். கூடிய விரைவில் உனக்கான லட்சியத்தை நீ அடைந்து விடுவாய் என் பிள்ளையே. உன் லட்சியத்தை அடைவதற்கான அத்தனை யுக்திகளையும் கையாண்டு எப்படி கையாள வேண்டும் என்ற வழிமுறையையும் நான் உனக்கு வலியுறுத்தி அதன்படி உன்னை செயல்படுத்தி அந்த வழியில் உன்னை நடைப்பயிற்சி செய்து நானும் உன்னோடு அந்த பயணத்தில் பயணம் செய்து உன் லட்சிய பாதையில் உன்னை அழைத்து சென்று உன் லட்சியத்தை உன்னை அடைய வைப்பேன். வெற்றி வாகையை சூட வைப்பேன். உன் வாழ்வில் ஆச்சரியத்தை நிகழ்த்தி காட்டுவேன்.
முன்னேறி சென்று கொண்டே இரு. உன் கனவுகளெல்லாம் நிஜமாகப் போகிறது. ஆனந்த கண்ணீரோடு நீ எனக்கு நன்றி கூறப்போவது உறுதி. நிச்சயமாக இது நடக்கும். சாயிநாதரே, நன்றி சாயிநாதரே என்று நீ என்னிடம் கூறும் அந்த வார்த்தைக்காகத்தான் நானும் காவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். இதுநாள் வரை நீ இழந்த அனைத்துமே உன்னை வந்து சேரப்போகிறது. சந்தோஷ செய்தி உன் செவிகளில் வந்து விழப்போகிறது. இதை அசாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதே. நம்பிக்கையோடு இரு. சர்வ நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும்.